டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஊரிலே, ஒரு கிராமத்திலே 2 நண்பர்கள் பக்கத்து வீடுகளிலே வசித்து வருகிறார்கள். மிகவும் நட்பு பாராட்டி மிக ஒற்றுமையாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஒருவர் வீட்டில் நடக்கின்ற நல்லது கெட்டதிலே மற்றவர் முழுமையாக தனது குடும்பத்துடன் வந்து பங்கு பற்றுவார். இதே போன்றுதான் அடுத்தவரும். இவ்வாறு மிக ஒற்றுமையாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கிராமமே இவர்களது நட்பை பார்த்து பெருமைப்படுகிறது, சந்தோஷப்படுகின்றது. நட்பு என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இவ்வாறு தான் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கிராமத்து மக்கள் இவர்களை பார்த்து பேசுவார்கள். தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற போது இவர்களை காட்டி இவர்களைப் போலத்தான் நீங்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்ப்பார்கள். அத்தனை தூரம் இருவரும் நண்பர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இந்த நண்பர்களில் ஒருவருக்கு அந்த கிராமத்திலே வாழ்கின்ற இன்னொருவருடன் ஏதோ ஒரு வாய்த்தர்க்கம் ஏற்படுகின்றது. இருவரும் மிக கடுமையாக வாய்த்தர்க்கம் புரிந்து கொள்கிறார்கள். இறுதியிலே அது சண்டையாக முற்றி கைகலப்பாகவும் மாறுகின்றது. அந்த கைகலப்பின் பின்னர் அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் பேசுவதில்லை. இந்த 2 நண்பர்களில் ஒருவருக்கும் அந்த கிராமத்தில் உள்ள இன்னொருவருக்கும் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இப்பொழுது மறுநாள் இந்த 2 நண்பர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள். சந்தித்துக் கொண்ட பொழுது அந்த முதல் நாள் வாய்த்தர்க்கத்திலும் கைகலப்பிலும் ஈடுபட்ட அந்த நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு நடந்தது எல்லாவற்றையும் சொல்கின்றார். இந்த மனிதன் இவ்வாறு பேசினான், அதற்காகத்தான் நான் இவ்வாறு பதில் சொன்னேன். அது வாய்த்தர்க்கமாக மாறி பின்னர் கைகலப்பிலே முடிந்து விட்டது. நான் இனிமேல் அவனுடன் கதைக்கப் போவதில்லை என்று சொல்கின்றான். இந்த நண்பனுக்கு தன்னுடைய நண்பனின் கதையை கேட்டதும் கோபமாக வருகின்றது. தானும் முடிவு செய்து கொள்கின்றான். தன்னுடைய நண்பனுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்ட, கைகலப்பில் ஈடுபட்ட அந்த மனிதனுடன் தானும் இனிமேல் கதைப்பதில்லை என்று சொல்லி இவன் முடிவெடுத்துக் கொள்கின்றான். இருவரும் அன்று பிரிந்து விட்டார்கள். அதன் மறுநாள் இந்த நண்பனும் ஏற்கனவே இவனது நண்பனுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்ட அந்த மனிதனும் நேர் எதிரெதிரே சந்தித்துக் கொள்கிறார்கள். இந்த நண்பனோ அவனை முகம் கொடுத்து கூட பார்க்காமல் மறுபக்கம் பார்த்து கொண்டு செல்கின்றான். அந்த மனிதனுக்கு இப்பொழுது புரிந்து விட்டது, தன்னுடைய நண்பனுடன் தான் வாய்த்தர்க்கத்திலும் கைகலப்பிலும் ஈடுபட்டதால் தான் இவன் தன்னுடன் கோபம் காட்டுகின்றான் என்பது புரிந்துவிட்டது. இவ்வாறு ஒரு சில வருடங்கள் சென்று விட்டன. இந்த இருவரும் நண்பர்களாகவே இருக்கிறார்கள். அந்த மனிதனுடன் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பேசுவதில்லை. இவ்வாறு சில வருடங்கள் கழிந்து விட்டன. இப்பொழுது ஆரம்பத்திலே இந்த வாய்த்தர்க்கத்திலும் சண்டையிலும் ஈடுபட்ட இந்த நண்பனும் அந்த மனிதனும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஒற்றுமையாகி கொள்கிறார்கள். ஏதோ ஒரு விடயத்திலே இருவரும் மனமொத்து வாய்விட்டு கதைத்து ஒற்றுமையாகி கொள்கிறார்கள். இருவரும் இப்பொழுது ஒற்றுமையாகி விட்டார்கள். ஒற்றுமையானதும் இந்த நண்பன் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய மற்ற நண்பனுக்கு சொல்லுகின்றான், நாங்கள் பல வருடங்களுக்கு முன்னர் இருவரும் கைகலப்பில் ஈடுபடும் வரை சண்டை பிடித்து பேசாமல் இருந்தோம். இப்பொழுது நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாகி விட்டோம் என்று சொல்கின்றான். இந்த நண்பன் சரி, எனக்கு சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்றதும் இவனுக்கு யோசனையாக இருக்கின்றது. என்னுடைய நண்பனுக்காக நான் அந்த மனிதனுடன் கோபித்து கொண்டேன். அந்த மனிதனுக்கும் எனக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்கவில்லை. அவனை நான் பார்த்த பொழுது முகம் கொடுத்து கூட பார்க்கவில்லை. இன்று என்னுடைய நண்பனும் அவனும் ஒற்றுமையாகிவிட்டார்கள். நான் இப்பொழுது அவனுடன் தேவையில்லாமல் கோபக்காரனாகிவிட்டேனே என்று இவன் யோசிக்கின்றான். யோசித்த பின்னர் மறுநாள் வேண்டுமென்றே அந்த மனிதனை சந்திக்கின்ற ஒரு நோக்கத்துடன் அவன் புறப்பட்டு செல்லும் பொழுது அவன் எதிர்பார்த்தது போலவே அந்த மனிதனும் இவனும் சந்திக்க வேண்டி ஏற்படுகின்றது. அந்த மனிதன் இவனை முகம் கொடுத்து கூட பார்க்கவில்லை, பேசாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றான். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நாங்களும் சில வேளைகளில் அப்படித்தான் எங்களுடைய ஒரு நண்பனுக்காக அல்லது உறவினருக்காக அந்த உறவினர் அல்லது நண்பர் வேறொருவருடன் கோபித்துக் கொண்டால் அந்த நபருடன் எந்தவித காரணமும் இல்லாமல் நாங்கள் கோபித்துக் கொள்வது உண்டு. சில வேளைகளிலே இந்த கதையிலே வந்தது போல எங்களது நண்பனோ உறவினரோ அந்த நபருடன் உறவாகும் பொழுது நாங்கள் தேவையில்லாமல் ஒருவருக்கு பகையாளியாக இருக்கின்றோம்.
அவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் கற்றுக்கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.